பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 32வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறான். இந்த வசனம், இந்த சங்கீதம் நாம் நன்றாய் அறிந்த ஒரு அதிகாரம். இதை வாசிக்கும் பொழுதே பாக்கியவான் பாக்கியவான் என்கிற அந்த வார்த்தை தான் நம்முடைய நினைவில் அதிகமாய் பதிகிற ஒரு காரியம். அதுதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா இந்த வசனங்கள்ல ஆண்டவர் 4 பிரதானமான காரியத்தை சொல்லுகிறார். அந்த 4 பிரதானமான காரியங்களும் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவன் தான், அந்த மனுஷன் தான் பாக்கியவான். அதுல முதலாவது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, மன்னிக்கப்படுகிற அனுபவம். 2வது, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, மூடப்படுகிற அனுபவம், பாவத்தை மூடி போடுகிற அனுபவம். 3வது, எந்த மனுஷனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் நினைவு கூறாமல் இருக்கிறாரோ அந்த அனுபவம். 4வது, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ, கபடம் இல்லாத அந்த அனுபவம். இந்த 4 காரியங்களையும் பார்க்கும் பொழுது முதல் 3 காரியமும் கர்த்தர் நமக்கு செய்கிறது. கர்த்தர் நம்முடைய மீறுதலை மன்னிக்கிறார், கர்த்தர் நம்முடைய பாவங்களை மூடி போடுகிறார், கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறார். இது தேவன் தேவர்களாகி நமக்கு செய்கிற பெரிதான ஒரு ஆசீர்வாதம், பிரதானமான ஒரு ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆசீர்வாதங்களை தேவர்களாகி நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமே தேவர்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்களாய் மாற வேண்டுமானால், கடைசியால் இந்த வசனம் சொன்ன அந்த காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உடையவர்களாய் இருக்கணும். அதுதான், எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவனால் தான், தன் வாழ்க்கையிலே கபடமில்லாத ஒரு ஆவியை உடைய மனுஷனால் தான் அதற்கு மேலே சொல்லப்பட்ட அந்த 3 பிரதானமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும். தேவன் அவனுடைய வாழ்க்கையில தான் அவனுடைய மீறுதலை மன்னித்து, அவனுடைய பாவத்தை மூடி போட்டு, அவனுடைய அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறார். அவனை தான் தேவன் பாக்கியம் உள்ள தேவ பிள்ளையாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நம்முடைய ஆவியில் கபடம் இருக்கக்கூடாது. கபடுள்ள ஒரு ஆவி உடையவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கபடு தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். இந்த கபடுள்ள ஆவி என்பதற்கு அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் இதை தியானிக்கும் பொழுது தேவன் சவுலை தான் நினைப்பூட்டினார். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று ஸ்திரீகள் பாடின உடனே அந்நேரம் முதலே சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான். அதுக்கப்புறமா சவுலுக்கு என்ன இல்லை, தாவீது மேல நல்ல எண்ணம் இல்லை. உடனே தாவீதுக்கு என்ன பண்றான், தாவீதை குறித்த தீமையான எண்ணங்கள் அவனுக்குள்ள வந்ததுனால அவனுக்கு அநேக காரியங்களை தீமையால் செய்ய வேண்டும் என்று அவன் செயல்படுறான். உடனே அதை வெளியே காமிச்சான் அப்படின்னா இல்லை. ஒரு நாள் அவன் தனக்குள்ளே இருந்த தீமையான எண்ணங்களை, தாவீதை குறித்த தீமையான எண்ணங்களை வெளிப்படுத்தினான். ஆனா அதற்கு முன்பதாக தாவீதை பத்தி உள்ள எல்லாமே தீமையான எண்ணங்கள், ஆனா வெளியே எல்லாமே தாவீதுக்கு நன்மை செய்வது போல தன்னை காட்டிக் கொண்டான். இது கபடுல ஒரு வகனம், காய்மகாரமான ஒரு பார்வை. தாவீதை குறிச்சு நல்ல எண்ணம் இல்லை, அவனுக்கு தீமை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருதயம் துடிக்குது. ஆனா வெளியே தாவீதை நேசிக்கிறவனை போல தன்னை காட்டிக் கொண்டான், தாவீதுக்கு நன்மை செய்கிறவனை போல தன்னை காட்டிக் கொண்டான். இதுதான் தேவன் இன்று நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பொல்லாத மோசமான சுபாவம். தேவர்களாகி நாம் இந்த சுபாவத்திற்கு விலகி இருக்க வேண்டும். இந்த சுபாவமும் கபடுள்ள ஆவியின் ஒரு வகைதான். கபடுனா என்ன, ஒருத்தவங்க மேல நல்ல எண்ணம் இல்லாம அவங்களுக்கு நன்மை செய்வது போல தீமை செய்வதுதான் கபடான ஒரு ஆவி, கபடு நிறைந்த ஒரு இருதயம். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் ஒரு காலம் நீதிமானை துன்மார்க்கரின் கரத்திலே அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். துன்மார்க்கர் நீதிமானுக்கு விரோதமாய் குழியை ஆழமாய் தோண்டினாலும் கடைசியிலே துன்மார்க்கன் தான் அதிலே விழுந்து போவான்.
விழுந்து மடிந்து போவான். கர்த்தர் நீதிமானை அவனுக்கென தாம் வைத்திருந்த செம்மையான பாதையிலே அவர் வழிநடத்துவார். தேவர்களாகிய நாம் இந்த கபடுள்ள ஆவிக்கு விலகி இருக்க வேண்டும். யாரை குறிச்சும் தீமையான ஒரு இருதயம், தீமையான ஒரு எண்ணங்களை உள்ள வச்சுட்டு அவங்களுக்கு நன்மை செய்வதை போல அவர்களோடு கூட பழகுற அந்த கபடுள்ள ஆவி நமக்குள்ள காணப்படக்கூடாது. யாரை குறிச்சாலும் ஏதாவது ஒரு கோபமோ ஒரு எரிச்சலோ ஒரு தீமையான எண்ணமோ நமக்குள் வந்தால் அதை உடனே நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயத்தை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து அதை பரிசுத்தம் பண்ணுகிற நம்முடைய தேவனிடத்தில் அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை அவர் சுத்திகரிக்கும்படியாய் சகலத்தையும் அவருக்கு அறிவிக்க வேண்டும், அவருக்கு தெரிவிக்க வேண்டும். இப்ப நமக்குள் எழும்புகிற இந்த எண்ணங்களை, பொல்லாத நினைவுகளை அவர் மாற்றி, யாரை குறித்து நமக்கு எரிச்சலும் தீமையான எண்ணங்களும் ஒரு கபடான ஒரு நினைவுகளும் வருகிறதோ அதை நம்முடைய தேவன் மாற்றி போடுவார். தாவீதுக்கு கடைசி வரைக்கும் சவுலை குறித்து ஒரு கபடான எண்ணம் வரவில்லை. ஆனா சவுல் தான் தாவீது தனக்கு நன்மை செய்த போதிலும் அவனுக்கு தீமை செய்யும்படியா அவனை குறித்து கபடான நினைவுகளுக்கு அவன் இடம் கொடுத்தான். அதனால முடிவு என்னாச்சு? சவுல் தான் தேவனால் தனக்கு தரப்பட்ட அந்த மேன்மையான கிருபையை, தேவனால் தனக்கு தரப்பட்ட இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை அவன் இழந்து போனான். சவுலை விட்டும் அவன் குடும்பத்தை விட்டும் தேவ கிருபை நீக்கப்பட்டது. நாம் தியானித்த இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் அவனுடைய பாவங்கள் அது மூடப்படவில்லை. அவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவனுடைய மீறுதல்கள் அது மன்னிக்கப்படவில்லை. இது எல்லாமே எதனால? சவுலுக்குள்ள இருந்த அந்த கபடுள்ள ஆவியினால, தாவீதை குறித்த கபடான நினைவுகளுக்கு அவன் தன்னை அர்ப்பணித்ததுனால தேவனால் தனக்கு தரப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போனான். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய மீறுதல்களை நம்முடைய தேவன் மன்னிக்கவும், நம்முடைய பாவங்களை அவர் மூடி போடவும், நம்முடைய அக்கிரமத்தை நம்முடைய தேவன் எண்ணாதிருக்கவும், தேவர்களாகி நாம் பாக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தரால் நமக்கு தரப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற தேவஜனங்களாய் நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படத்தக்கதாய் தாவீதை போல நம்முடைய தேவனாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் அறியப்பட நாம் எந்த நிலையிலும் கபடுள்ள ஒரு ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. அது நம்முடைய பலத்தினால் நிச்சயமா முடியாது. அதனாலதான் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரால் நாம் பலப்படுத்தப்பட, அவர் நமக்கு உதவி செய்ய, கபடுள்ள ஆவி நமக்குள் கிரியை செய்யாதபடிக்கு பரலோகத்தின் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்ய தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றினோமையானால் நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து எப்பொழுதும் பரிசுத்தமான நிலையோடு கர்த்தருக்கு பிரியமான நினைவுகளோடு கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிற தேவ பிள்ளைகளால் தேவன் நம்மை நேசித்தது போல நாம் மற்றவர்களை நேசிக்கத்தக்கதாய் நம்மை பலப்படுத்தி தாவீதை போல நம்மை நம்முடைய தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்து நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். பாக்கியம் உள்ள தேவஜனங்களாய் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.